சமூக வலைத்தளங்களில் மீரா மிதுனை எப்பவுமே கண்டிப்பா கண்டிக்கிற வீடியோ போடுற ஒருத்தர் மீரன். இவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவரை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே இவரோட கண்டென்ட் எப்படி இருக்கும்னா, மீரா மிதுனை அட்டாக் பண்ணியே ஒரு 100-150 கண்டென்ட் வந்து போட்டிருப்பாரு. அந்த கண்டென்ட் நமக்கு எதனால பிடிச்சதுன்னா, நம்ம யாருக்கும் மீரா மிதுனை பிடிக்காது. ஸோ சடனா அவங்கள கலாச்சு ஒருத்தர் பேசும்போது அவரு நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுறாரு. இப்படிதான் இந்த கண்டென்ட் கிரியேட்டர் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு வந்தாரு. சமீபத்துல இவர் பாலிவுட் நடிகர்கள் பத்தியும் தெரியும், ஹாலிவுட் நடிகர்கள் பற்றியும், மற்றும் நம்ம கோலிவுட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரா இந்த அவங்களோட கல்யாணத்தை பத்தி ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் விட்டுருந்தாங்க இல்லையா, அதை கூட விமர்சிச்சு இவங்க பேசுறாங்க. இவங்க மேல ரொம்ப நாளாவே என்ன கருத்து இருக்குன்னா, தேவையில்லாம நடிகைகளை மட்டுமே குறிவைத்து நிறைய வீடியோஸ் இவர் அப்லோட் பண்றாரோ, ஒரு லிமிட் மீறி பேசுறாரோ, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறியான கருத்துக்கள் இவர் மேல வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த தனியார் நிகழ்ச்சி வச்சு கமெண்ட் போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோல என்னென்ன இருக்கு அப்படின்னா, நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்வதி வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு பெண்களை ஏதாவது கொச்சைப்படுத்துற வார்த்தைகள்ல இவர் பேசியிருக்கிறாரு. அதை எடுத்து ஸ்டோரியாவும் இவர் போட்டிருக்கிறதா வந்து விமர்சனம். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பார்வதியோட ஃபேன் அவங்க வந்து இவருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி பேசுவீங்க, ஒரு பொண்ணை எப்படி ஆன் மீடியால நீங்க வந்து திட்டுவீங்க, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களும் ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி திட்டிருக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அவங்க கிட்ட தனியா பேசி இது முடிக்க முடியாது, உடனே மீரா இந்த ஸ்டோரி எடுத்து போட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து எப்படி பண்ணுதுன்னா, ஃபாதர்லெஸ் பிஹேவியர், அப்பா இல்லாத பொண்ணு, மூஞ்சிய பாரு, முகரை பாரு அப்படின்னு கடினமான வார்த்தைகள்ல ஸ்டோரி போட்டதா வந்து இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது. அதாவது சப்போர்ட் பண்ற பார்வதியும் வந்து இங்க அவ்வளவு இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் மீடியால எப்படி இப்படி எல்லாம் வந்து பேச முடியுது, இதுதான் வந்து ஆதரவு கொடுக்க என்னன்னா வன்மங்கள் அதிகமாயிட்டே வருது. அது அவருடைய பேச்சிலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பல பேர் இன்னும் பல என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா, ரமதான் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது நீங்க நோன்பு எடுக்கும் போது இந்த மாதிரி நீங்க பேசலாமா, அதுவும் ஒரு பொண்ணை இவ்வளவு கீர்த்தனமா பேசுறீங்களே, இது நியாயமா அப்படிங்கிறது உங்களோட கருத்தா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போட்டிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. பார்வை தப்பா பேசி வீடியோ போட்டது மட்டும் இல்லாம அந்த வீடியோ ஸ்டோரியில மென்ஷன் பண்ணி பச்சை தேவையா அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுத்திருக்காரு. பச்சை தேவையான்னு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கே தெரியும். மனசுல இவருக்கு வார்த்தை ஜாலத்துல விளையாடுறதா நினைப்பு போல. சரி, இந்த ஒரு ஸ்டோரிய பார்த்த சாயித்யா அப்படின்ற ஒரு விமன் அவருக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணிருக்காங்க. எப்படி பர்சனல் மெசேஜ் பண்ணி, டேய் அது ஒரு ரியாலிட்டி ஷோடா, அதை பத்தி கருத்து தெரிவிக்கிறத விட்டுட்டு எதுக்குடா இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ற பாஸ்டர் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கடுமையா பண்ணிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்தா மீரான் என்ன பண்ணிருக்கணும், ஒரு தைரியமான ஆண்மகன் என்ன பண்ணிருக்கணும், இவர் தான் தைரியமான ஆளாச்சு, அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இந்த புருவம் தூக்கி என்ன பண்ணிருக்கு தெரியுமா, புருவம் தூக்கிக்கிட்டே இவங்களை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி வச்சிருக்கு. இவர் எதிர்த்து மெசேஜ் பண்ண அந்த பெண்ணை எப்படிலாம் பாடி ஷேம் பண்ண முடியுமோ, எப்படிலாம் இவரோட ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணி நிறைய ஸ்டோரி வச்சிருக்கு. இவர் வச்ச அந்த ஸ்டோரியை பார்த்த இவருடைய விழுதுகள் அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிச்சு டிஎம் பண்ணி அசிங்கசியமா திட்டுறதும் கேவலமா பேசுறதும் எப்போதும் பண்ற அதே விஷயத்தை தான் பண்ணிருக்காங்க. எப்படியோ இவர் என்ன நடக்கணும்னு நினைச்சு இவரோட ஃபாலோவர்ஸை ட்ரிகர் பண்ணாரோ அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. சரி, இப்போ நான் மீரான் என்ற புருவம் தூக்கி கிட்ட கேக்குறேன், நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல உன்னோட அக்கா தங்கச்சி உங்க கூட சண்டை போட்டாங்க, என்ன பண்ணுவேன், அவங்க பேசுனது எல்லாத்தையும் ஸ்டோரி வச்சு இந்த மாதிரி எங்க அக்கா இப்படி சொல்லிட்டாங்க, என் ஒய்ஃப் இப்படி சொல்லிட்டாங்கன்னு உங்க ஃபாலோவர்ஸை வச்சு அவங்களை திட்ட வைப்பியா? ஏண்டா கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறினா உங்களுக்குள்ள இருக்க இந்த சைக்கோத்தனங்கள்லாம் வெளியே வந்துருமாடா? யாரோ ஒருத்தர் வீட்டு பொண்ண பச்சை அப்படின்னு சொல்ற உரிமை உனக்கு யாருப்பா கொடுத்தா? பச்சைன்னு சொல்லிருக்க, ஸ்லட்டுன்னு சொல்லிருக்க, அந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமாப்பா உனக்கு? சரி, எதை பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு பார்வை பச்சை தேனோ ஸ்லட்டனோ நீ சொன்ன, அதை மட்டும் சொல்லு. இவன் ஒரு ஆளு, இவன் ஸ்டோரி வச்சான்னு இவன் ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்க போய் யாரோ ஒருத்தர் இப்படி அசிங்கமா பேசுறீங்க பாருங்களேன், உங்களை சொல்லணும். இந்த வீடியோவோட நோக்கம் யாருக்கும் சப்போர்ட் பண்றதோ இல்ல யாருக்கும் எதிர்ப்பு பேசுறதோ அப்படி கிடையாது. வீடியோ அப்படின்னு வந்துட்டாவே கண்டிப்பா கமெண்ட்ஸ் நமக்கு எதிராக வந்துட்டு தான் இருக்கும். இதுல முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா, ஸ்டோரியில போட்டு அப்லோட் பண்றது, அவங்களோட பிரைவேட் ஐடென்டிட்டியை வெளியே சொல்றது போன்ற பல விஷயங்கள் இப்ப பல காலமா இவர் மட்டும் இல்ல பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்னோட வீடியோவும் ஒரு தனியார் இன்ஃப்ளூயன்சர் அவங்க எடுத்து போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இது வந்து சமீபத்துல அது வந்துகிட்டே இருக்கு. இது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கண்கண்ல வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னை பத்தி 1000 கருத்துக்கள் வந்தாலும் 1001வது கருத்து உன்னை பத்தி தப்பா வந்தா அதை நீ எப்படி அவங்கள அப்யூஸ் பண்ணுவ அப்படிங்கிறது தான் இப்ப எல்லா மக்களோட நோக்கமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.